இன்னைக்கு இல்லைங்கிற நிலையில இருக்கிறேன். இல்லையிலிருந்து நிரம்பி வழியக்கூடிய நிலைக்கு நான் போக வேண்டும் என்றால் விசுவாசம் அவசியம், அதே நேரத்தில் பொறுமை அவசியம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்திருக்கு. விசுவாசத்தையும் பொறுமையை நீங்க பிரிக்க முடியாது. எப்பப்பெல்லாம் விசுவாசம் செயல்படுகிறதோ, விசுவாசத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய, இணைந்து நடக்கக்கூடிய இன்னொரு ஆவிக்குரிய சக்தி பொறுமை. பொறுமைனா என்ன நடந்தாலும் நம்ம சகிச்சுக்கிட்டு எதுவுமே செய்யாமல் பேசிவாக இருப்பது கிடையாது. செயல்படாமல் நடக்கிறது இறைவன் சித்தம், என்ன நடக்கிறதோ அது நல்லா தான் நடக்குன்னு பேசிவாக நடக்கிறது, அப்படி இருப்பது கிடையாது. அந்த பொறுமைங்கிற வார்த்தைக்கு ஸ்ட்ராங் சொல்லும்போது என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னா, சியர்ஃபுல் அண்ட் ஹோப்ஃபுல் என்டூரன்ஸுங்கிறாரு. மகிழ்ச்சியான நம்பிக்கையான ஒரு காரியத்தை சகித்து நிற்குது. ஏன் சகிச்சு நிற்கிறோம், ஏன் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், அதை பொறுமையோடு சகிக்கிறோம் என்றால் இந்த சம்பவங்கள் எப்படி டேர்ன் ஆகும்னு நமக்கு தெரியும். ஒரு கஷ்டம் வருது, துன்பம் வரும் பொழுது இது எப்படி மாறும்னு தெரியலன்னா வேதனை மட்டும்தான் இருக்கும். அந்த முடிவு தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துன்பம் வந்தால் கூட எண்ட் ரிசல்ட் தெரிகிறபடினால இதை சந்தோஷமா எண்ணுகிறோம். என்னுடைய நல்வாழ்வுக்கு ஏதுவாகவே முடியும் அது. அதனால தான் எவ்வளவு கஷ்டம் துன்பம் வந்தால் கூட அதை நான் சந்தோஷமாய் எண்ணுகிறேன் இருக்கு. NIV போடுவா. கன்சிடர் இட் பியூர் ஜாய் மை பிரதர்ஸ் whenever you face trials of many kinds, because you know that the testing of your faith develops perseverance. உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அது பெர்சீவரன்ஸை, விடாமுயற்சியை டெவலப் பண்ணுகிறது. இன்னும் பொறுமையை பலப்படுத்துகிறது. உறுதியாக நிற்கும் பொழுது உறுதியாக நிற்க சொல்லுது. காற்றும் கடலும் கொந்தளிச்சா கூட அந்த இடத்துல உறுதியாக நிற்கிறோம். ஒன்றுமே நடக்காது, நடப்பதற்கான வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சா கூட அந்த இடத்துல நிற்கிறோம். பொறுமைனா தாங்க. பொறுதுன்னா கன்சிஸ்டண்டா கான்ஸ்டண்டா நிற்பது. எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி நிச்சயமா நடக்க வேண்டும் உறுதியாக நிற்பது பொறுமை. பொறுமையை நாம் கல்டிவேட் பண்ண முடியும். பொறுமையை வளர்ச்சி அடைய செய்ய முடியும். பொறுமை வருகிறது மட்டுமல்ல, பொறுமை வளர்ச்சி அடைய செய்ய முடியும். ஒரு நோஞ்சானா இருக்கான் ஒரு ஆள், கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு ஜிம்முக்கு போனான்னா பாடி வருது. ஒரு நாளைக்கு ஜிம்முக்கு போனால் கூட கையை எப்படி பிடிச்சி பார்க்குறாங்க, இப்படி பார்க்குறாங்க. வேலை செஞ்சதனுடைய எஃபெக்ட் தெரியுதா அப்படி பார்க்குறாங்க. தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்றால் அதை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினால் சுதந்திரித்துக் கொள்கிறோம் இருக்கு. கர்த்தர் கிருபையினால தான் எல்லாமே கொடுக்குறார், தயவினால் தான் கொடுக்குறார். தேவன் கொடுக்குற அனைத்தையும் விசுவாசம், அதோடு விடாமுயற்சி, பொறுமையோடு தான் சுதந்திரிக்கிறோம். இங்கே இருக்கிறேன், நான் அந்த இடத்துக்கு போகணும், அதான் நான் போக வேண்டிய இலக்கு. அது எப்படி அடைய முடியும் என்றால் விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும். ரெண்டுமே இணைந்து போகக்கூடிய சக்தி. எந்த அளவுக்கு விசுவாசம் வேணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு வேதம் பொறுமையை வலியுறுத்துகிறது. இன்னைக்கு இல்லைங்கிற நிலையில் இருக்கிறேன், இல்லையிலிருந்து நிரம்பி வழியக்கூடிய நிலைக்கு நான் போக வேண்டும் என்றால் விசுவாசம் அவசியம், அதே நேரத்தில் பொறுமை அவசியம். எபிரேயர் 10 திருப்புவோம். எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தைரியம் சொல்லும் பொழுது விசுவாசமும் தைரியம் தான். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், கான்ஃபிடென்ட். அதிக பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை, விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்தம் செய்தாரோ ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கார்ல. சொன்னதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு கட்டாய வேண்டியதாக இருக்குன்றிருக்கு. தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன சொன்னாலும் சரிதான். சொன்ன எந்த ஒரு காரியம் இன்னைக்கு சொன்னார் நாளைக்கு காலைல வந்துருச்சு அப்படிங்கிறது அது அற்புதம், அது மிராக்கிள். மிராக்கிள்லே வாழ்ந்து விட முடியாது, விசுவாசத்தெல்லாம் வாழ்கிறோம். சில காரியங்கள் ஒரு மாதம் ஆகலாம், சில காரியங்கள் வருடங்கள் ஆகலாம். எத்தனை வருடங்கள் ஆனாலும் தேவன் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றால்
அந்த சியர்ஃபுல் ஹோப்ஃபுல் என்டியூரன்ஸ் இருக்கும். சந்தோஷமான நம்பிக்கையான சகிப்புத்தன்மை இருக்கும். உறுதியாக நிற்போம். அதுக்கு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், தொடர்ந்து விசுவாசிக்கணும், விசுவாசித்தை கொண்டிருக்க வேண்டும். விட்டு விடுவதற்கான எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் உறுதியாக நிற்கணும்.